ஐடியில் வந்து லே ஆஃப் இருக்குது, அதனால் வந்து நான் ஈஸி ட்ரிபிள் எடுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். மெமரிஸை டியர் 3யோ டியர் 1 அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க. எப்படி உங்கள் அப்பா வந்து வேலைன்னு ஓடுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஜாலியாக இருந்துட்டு தேர்ட் இயர் வந்து இப்போ வந்து ஈஸி ட்ரிபிள் ஒரு நல்ல சாய்ஸ் தான். எதுக்கு இதை நான் ப்ரெஷரு, சொந்தக்காரங்க ரிசல்ட் கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கே தெரியாமல் யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஆன்லைனில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு உங்களுக்கு தான் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கும். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ரேண்டமாக ஒரு 3 விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது. ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் டிசி வாங்குறதுக்கு பையன் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர்ட்ட பேசும்போது நீ என்ன காலேஜில் சேர்ந்துருக்க, என்ன கோர்ஸில் சேர்ந்துருக்கன்னு கேட்கும்போது மேக்ஸிமம் 90% வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி பேரை சொல்லி நாங்கள் அங்கே தான் சேர்ந்துருக்கோம். நாங்கள் கோர்ஸ் பற்றி கேட்கும்போது ஒரு 90% வந்து இசி, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி சொன்னாங்க. சில பேர் தான் அதில் வந்து சிஎஸ்சி, ஏஏஎம்எல்ங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ என்ன தோணுச்சுன்னா, பசங்க இப்போ ரொம்ப தெளிவாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைனில் தான் வேலை இருக்குங்கிறத தாண்டி கோர் டிபார்ட்மெண்ட்டில், கோர் கம்பெனிலையுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படின்னு கரெக்டாக அதை நோக்கி போகிறாங்கன்னு நான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் கவுன்சிலிங்கில் வந்து ரவுண்டு 2 அப்ளை பண்ணும்போதும் சில காலேஜில் வந்து இசி, ட்ரிபிள் இலாம் அப்பயே முடிஞ்சிருந்துச்சு. ஸோ கவுன்சிலிங்லையுமே வந்து பசங்க சிஎஸ்சிக்கு ஈக்குவலாக கோர் டிபார்ட்மெண்ட்டுமே செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு. இதில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குது, இது என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, இது எதுக்கு சொல்கிறீங்கன்னா, இதில் நான் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ செமிகண்டக்டர், இவி வெஹிக்கிள் வந்து பூம் ஆக போகுது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் அந்த மாதிரி நியூஸ்லையும் சரி. அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, ஐடியில் வந்து லே ஆஃப் இருக்குது, அதனால் வந்து நான் ஈஸி ட்ரிபிள் எடுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் சில பேரை நான் சொல்கிறேன், அவங்க எடுத்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன படிப்பாங்க, படித்தா என்ன மாதிரி வேலைக்கு போகலாம், என்ன மாதிரி கம்பெனிஸில் இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் வந்து இருக்கும் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து ஈஸி ஒரு பூமாக இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது, ட்ரிபிள் இ அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஈஸி ட்ரிபிள் இ ஒரு நல்ல சாய்ஸ் தான். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து காலேஜெலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஈஸியில் ஃபிசிக்ஸ் ரொம்ப வருமாமே, ஃபிசிக்ஸ் தான் மெயினாமே அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டேன். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தானேப்பா நீ பார்த்துருக்கணும், உனக்கு செட் ஆகுமா, உனக்கு அந்த ஃபீல்டு ஓகேவா, உன்னால் அதை படிக்க முடியுமா, பார்த்து தானே நீ செலக்ட் பண்ணியிருக்கணும்னா, இல்லை ஆண்டி வீட்டில எல்லாம் சொன்னாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா வந்து லே ஆஃப் இருக்கும், எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் வந்து இந்த மாதிரி சிலபஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ நிறைய பசங்க இதை எடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலேஜுக்கு ஈஸின்னு சொல்லலை, எல்லா டிபார்ட்மெண்ட் பசங்க என்னென்ன எடுத்திருக்கீங்களோ காலேஜுக்கு போனோடனேயுமே கொஞ்சம் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்ட்ட, சீனியர்ஸ்ட்ட நிறையா பேசி இந்த படித்தா என்ன மாதிரி வேலைக்கு போகலாம், எந்த கம்பெனிக்கு போகலாம், என்ன ஸ்கில் மெயினாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு டே 1லேருந்து கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சில பேர்லாம் பார்க்குறேன், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஜாலியாக இருந்துட்டு தேர்ட் இயர் வந்து ஐயோ என்கிட்ட வந்து ஸ்கில்லே இல்லையே, திடீர்னு வந்து ஸ்கில் கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சிச்சுவேஷன் இருக்குது இப்போ. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை படிக்க ஆரம்பிங்க. அப்படி படிக்க முடிக்கலாட்டினா என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எதை வேண்டான்ட்டு போனீங்களோ, அதாவது ஐடி, சிஎஸ்சி வேண்டாம் சொல்லிட்டு தான் நீங்கள் கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கீங்க, அங்கே நீங்கள் ஒழுங்காக ஸ்கில்லை கற்றுக்கல, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்கில் அங்கே கற்றுக்கலாட்டினா எது வேண்டான்ட்டு போனீங்களோ திருப்பி அதுக்குள்ளேயே தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஐயோ வேலை எடுத்து தூக்கிடுவாங்களா, லே ஆஃப்ங்கிற அந்த பயத்தோடு தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோர் பிரான்ச்சஸ், இல்லை கோர் டிபார்ட்மெண்ட் எடுத்த பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்கில்லு ரொம்ப நிறைய கற்றுக்கணும். அதை கான்செப்ட்லாம் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ்னு இன்டெப்த்தாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே அது என்ன ஏதுன்னு புரிஞ்சு நீங்கள் கான்செப்டை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, ஜாப் செக்யூரிட்டி அதில் நிறைய இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கோர் டிபார்ட்மெண்ட் எடுத்ததில் நிறைய கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் இருக்குது. அதை பற்றி நான் ஒன்று நம்ம சேனலில் நான் போடுறேன். செகண்ட் என்ன நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, மேக்ஸிமம் காலேஜே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் சில பேத்துக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். இதில் சில பேத்துக்கு வந்து அவங்க நினச்ச காலேஜ் கிடச்சிருக்கும், சில பேத்துக்கு வந்து அவங்க நினச்ச காலேஜ் நினச்ச கோர்ஸ் கிடச்சிருக்காது, சில பேத்துக்கு வந்து டியர் 3 காலேஜில் தான் கிடச்சிருக்கும். இதில் வந்து அந்த டியர் 1, டியர் 2 காலேஜுக்கு பசங்க கொஞ்சம் தப்பிச்சுக்குவாங்க. இந்த டியர் 3 காலேஜில் கிடைக்கிற பசங்களுக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான், நான் இந்த காலேஜ் தான் கிடச்சிருக்காங்க, பிளேஸ்மெண்ட் இருக்காது, ஸ்கில்லை கற்றுக்க முடியாது, நான் வந்து எப்படி சர்வே ஆக போகிறேன்னு தெரியல, போச்சாங்கிற மாதிரி திங்கிங் சில பேத்துக்கு இருக்கலாம். அதே மாதிரி டியர் 2 பசங்களுக்கு வந்து எப்போ இந்த காலேஜில் சேர்ந்தாச்சுப்பா அவ்வளோதான், இவ்வளோ போகிறோம், படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம்,
நல்ல சிஜிபியை மெயின்டைன் பண்ணுறோம், அந்த காலேஜே வந்து வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி திங்கிங் எதுவும் வைக்க வேண்டாம். ஏன்னா Tier 2 காலேஜில் படித்து வேலையே இல்லாதவங்களும் இருக்காங்க, Tier 3 காலேஜில் படித்து பெரிய டாப் கம்பெனியில் டாப் மேனுஃபேக்சரிங் செக்டரும் சரி ஐடி கம்பெனிலையும் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏன் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்கள் ரிலேட்டிவில் யாராவது ஒருத்தவங்க நம்ம அந்த காலேஜ் பேர் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம், அந்த காலேஜில் படிச்சுட்டு இந்நேரம் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க, ஃபாரினில் கூட வேறு லெவலில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ காலேஜ் நேமுங்கிறது வந்து 30% தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரிமைனிங் 70% வந்து அங்கே நீங்கள் படிக்கிற ஸ்கில் வச்சு தான். ஸோ வந்து அவ்வளோதானா இந்த காலேஜ் தானான்னு பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. ஸோ ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, காலேஜ் நேமுங்கிறது ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணும், ஸ்கில்லு தான் உங்களுக்கு மேட்டர்ஸ். ஸோ ஸ்கில்லை டே 1லேருந்தே கற்றுக்க ஆரம்பிங்க. Tier 3யோ Tier 1 அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க, நல்லா படிங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட் 3rd முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, 12th வரைக்கும் மார்க்கு, கட் ஆஃபு, ப்ரெஷரு, சொந்தக்காரங்க ரிசல்ட்டு கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ரிசல்ட்டு கேட்பாங்க, மார்க்கு கேட்பாங்க, நல்லா படிடா இல்லாட்டினா எங்களுக்கு அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேரண்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணி இல்லை ப்ரெஷரைஸ்டு சிச்சுவேஷனில் தான் வந்து 12th முடிச்சிருப்பாங்க. இப்போ காலேஜ் போனோடனே சில பசங்க என்ன நினப்பாங்கன்னா, சில பசங்க நான் சொல்கிறேன் என்ன நினப்பாங்கன்னா, 12th தான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாச்சு, காலேஜில் வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம், மெமரிஸை க்ரியேட் பண்ணுறோம், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் இருக்கும். இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காலேஜை டு தி கோர் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் எப்படி உங்கள் அப்பா வந்து வேலைன்னு ஓடுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் வேலைலாம் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ காலேஜை இந்த 4 வருஷம் தான் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறது. டு தி கோர் என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளஸ் என்ஜாய்மெண்ட்டு மட்டுமே வந்து நீங்கள் காலேஜ் லைஃப்பாக வச்சுக்காதீங்க, ஈக்குவலாக வந்து அகாடமிக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். காலேஜில் கல்ச்சுரல்ஸ்னு இப்போக்குள்ள எல்லா காலேஜ்லையுமே வந்து சூப்பராக பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இல்லை எப்போ பண்ணணுமோ அப்போ மட்டும் பண்ணுங்கள். ஃபுல்லாமே நீங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்புறம் 4வது வருஷம் நான் அப்போதே சொன்ன மாதிரி 3rd இயரில் தான் வந்து ஐயோ நம்மகிட்ட ஸ்கில்லே இல்லையே, அவன் இதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான், நமக்கு பிளேஸ்மெண்ட் போகும்போது நமக்கு என்னது, அப்புறம் 4th இயர்லையுமே வந்து ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் பிளேஸ்மெண்ட்டை நினச்சி. ஸோ டே 1ல் இருந்தே வந்து நீங்கள் என்ஜாய்மெண்ட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வீட்டில் கொஞ்சம் வந்து நல்லா படிங்க. ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கும், பார்த்துக்கலாண்ட லைஃபுங்கிற மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா அந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கே தெரியாமல் யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஆன்லைனில் கற்றுட்ருப்பாங்க, இல்லாட்டினா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து எங்கேயாவது ஆஃப்லைனில் போய் படிச்சுட்டு இருப்பாங்க, உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு பின்னாடி அவங்க அவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பசங்க லைஃப்பில் செட்டில் ஆயிடுவாங்க. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு உங்களுக்கு தான் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கும். ஸோ காலேஜுங்கிறது படிக்கிறதுக்கு தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது என்னமோ எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ அதனால் இந்த வீடியோ போட்டேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஸ்கில்லோ தயவு செய்து கற்றுக்க ஆரம்பிங்க. ஜாப் மார்க்கெட் வந்து முந்தி மாதிரி கிடையாது, ஏதோ படிச்சுமா டிகிரி வந்துச்சா சரி வேலைக்கு போகிறோன்னு முந்தி மாதிரி கிடையாது. ஏன்னா ஆஃப் கேம்பஸில் நீங்கள் போனீங்கன்னா அந்த லயோலா காலேஜ் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஜாப் ஃபேர் வச்சு எத்தனை பேர் அங்கே கூடியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம ஆயிடக்கூடாது அப்படிங்கிற நினச்சி முடிஞ்ச அளவுக்கு 4th இயர் எண்ட்லேயே எப்படி வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறத அதை நோக்கி போங்க. ஸோ இந்த 3 பாயிண்டில் வந்து எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடு, இல்லை இது வந்து தப்பு, இல்லை 3மே வந்து கரெக்டு, இல்லை 3மே வந்து தப்புன்னு யாருக்காவது கருத்து இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.